இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை 3 நிமிஷத்தில் விளக்க போகிறேன். அதுதான் EPS 95 ஓய்வூதிய திட்டம். EPS 95னா என்ன, யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு பார்ப்போம். இந்த EPS 95ங்கிறது EPFO ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடத்துகிற ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். ஓய்வு பெற்ற பிறகு மாதம் உங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும். இதற்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PF கட்டுறவங்க. நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சு உங்கள் சம்பளத்தில் இருந்து PF பணம் கட்டுறீங்கன்னா நீங்கள் தானாகவே EPS 95 உறுப்பினர் தான். உங்கள் முதலாளி கட்டுற PF பணத்தில் ஒரு பகுதி, அதாவது 15,000 உச்ச வரம்பு வரைக்கும் 8.33% இந்த பென்ஷன் கணக்கில் போகும். பென்ஷன் வாங்க நீங்கள் குறைந்தது 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும். இது பல கம்பெனிகளில் வேலை செஞ்சுருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் UAN நம்பர் 1 இருந்தால் போதும். முழு பென்ஷனுக்கு 58 வயசில் விண்ணப்பிக்கலாம். 50 வயசில் வாங்கலாம், ஆனால் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். உங்கள் சம்பளம் 15,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் உங்கள் பென்ஷன் கணக்கில் 15,000 ரூபாய் உச்ச வரம்புக்குள் தான் பங்களிப்பு போகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தகுதி ஆயாச்சு, பென்ஷனை எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். ஃபார்ம் 10D இதுதான் முக்கிய ஃபார்ம். EPFO வெப்சைட்டில் இது கிடைக்கும். தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், ரத்து செய்யப்பட்ட காசோலை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கள். ஸோ எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரொம்ப சுலபம். இதன் மூலிமா நீங்கள் சமர்ப்பிக்கலாம். உங்கள் ஆதார், வங்கி விவரங்கள் UANோட இணைச்சிருந்தால் EPFO வெப்சைட்டில் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா முடியாதவங்க சம்மந்தப்பட்ட மண்டல EPFO ஆஃபீஸில் நேரடியாக கொடுக்கலாம். முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, UANஐ எப்போவும் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஒரு முறை விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டால் மாதம் உங்கள் பென்ஷன் பணம் உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வந்துடும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது EPS 95ல் இப்போ குறைந்தபட்ச பென்ஷன் வெறும் 1000 ரூபாய் தான். இந்த விலைவாசிக்கு இது பத்தவே பத்தாதுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இதனால் ஓய்வூதியதாரர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், உச்ச நீதிமன்றம் கூட குறைந்தபட்ச பென்ஷனை அதிகரிக்கணும்னு ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை 3000, 5000னு பல தொகைகள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அரசு இதை உறுதிப்படுத்தலை. ஆனால் இதற்கான விவாதங்கள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. நிதி நிலைமை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே இதை பற்றி ஒரு நல்ல செய்தி வரும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பென்ஷன் பெறுபவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நாங்களும் அப்டேட்டுகளுக்காக காத்திருக்கிறோம். EPS 95 பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களோட ஓய்வூதிய காலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியம். உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி ராக் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.